இதோ ஒரு திருக்குறள். குழந்தைகளே, நாம் பேசும்போது எப்படி பேசணும்? இதை வள்ளுவர் என்ன அழகாக சொல்லியிருக்கார் தெரியுமா? இனிய உளவாக இன்னாத கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்தற்று. என்ன இனிய உளவாக? நாம் மற்றவங்க கிட்ட பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு எதிர்க்க வந்து பேசுகிறவங்க கிட்ட ஏதாவது கோபம் இருக்கும். அப்படி இருந்தால் கூட அந்த கோபத்தெல்லாம் நாம் பேச்சில் காட்டக்கூடாது. ஏன்னா திரும்பவும் அதே மனிதரை நாம் சந்தித்து பேச வேண்டியது வரும். நம்ம எல்லார்கிட்டேயுமே என்ன இருக்குது அப்படின்னா, நல்ல எண்ணங்கள் இருக்குது, நல்ல இனிமையான வார்த்தைகள் இருக்குது. இந்த இனிமையான வார்த்தைகள் எதை போன்றது அப்படின்னா, பழுத்த பழம் மாம்பழம் இருக்குல்ல குழந்தை, அதுவும் ஒரு கையில் மாங்காயும் வச்சுண்டு நீ சாப்பிடுப்பா அப்படின்னா ஓடி வந்து எதை சாப்பிடுவ? மாம்பழத்தை தான், இல்லையா? நம்ம எல்லாருக்குமே என்ன பிடிக்கிறது? நல்ல சுவையான மாம்பழம். அதை மாதிரி இனிய சொற்கள் நம்மக்கிட்ட இருக்குது. காய் மாதிரி கடுமையான சொற்களும் நம்மக்கிட்ட இருக்குது. நாம் ஏன் கடுமையான சொற்களை பேசணும்? அதை தான் வள்ளுவர் சொல்கிறார். இனிய உளவாக இன்னாது கூறல். நல்ல சொற்கள், இனிமையான சொற்கள் நம்மக்கிட்ட இருக்கும்பொழுது அதை தவிர்த்துட்டு கடுஞ்சொற்களை எதுக்கு பேசணும்? அப்படி பேசுறது எதை போன்றது? கடுமையான சொற்கள் காய்களை போன்றது, இனிமையான சொற்கள் பழத்தை போன்றதுன்னு சொன்னார். என்ன சுட்டீஸ்? திருக்குறள் சொல்வோமா? இனிய உளவாக இன்னாது கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று. நன்றி.